ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 ரெசிபி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த சிக்கன் 65 ரெசிபி பார்த்திங்கன்னா, நம்ம ரோட் சைட்லலாம் வந்து நமக்கு சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். அதே மாதிரியே வந்து வீட்டிலே வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஷ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 65 செய்கிறதுக்கு வந்து சிக்கன் வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நான் வந்து லைட் போன் இருக்கிற மாதிரி வந்து எடுத்திருக்கேன். அதாவது எலும்பு வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு போன்லெஸ்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், சிக்கன் 65 மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், தனி மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இது கூட வந்து ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். முட்டை சேர்க்கறதுனால வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து நமக்கு அந்த ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் ஒரு முட்டை வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு பாக்ஸில் போட்டு நான் 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வெளியே கூட 1 ஹவர் கூட வச்சுக்கலாம். இப்போ இருக்கட்டும். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து வந்து நான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பொரிச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து சிக்கன் பீஸ்களை ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். போட்டதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து 2 சைடு நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வந்து நமக்கு குக்காகி கிடைக்கும். உங்களுக்கு கலர் பொடி வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரெட் கலரு. அப்படி இல்லாட்டி வந்து காஷ்மீரி சில்லி கூட போட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு ரோட் சைடில் கிடைக்கிற அந்த பர்ஃபெக்ட் கலர் கிடைக்கும். இப்போ அடுத்து வந்து செகண்ட் பேஜும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். சூப்பராக வந்து இது எப்படி இருக்கும், இந்த சிக்கன் 65 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும், மேலே வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றதோட வந்து இந்த ரோட் சைடில் சாப்பிடும்போது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு அதே மாதிரி டேஸ்ட்டில் வந்து இந்த சிக்கன் 65 கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.